சம்ஹாரத்தோடு இந்த விழா முடியுதா அப்படின்னா இல்ல. தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறா இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வானைய முருகனுக்கு மனமுடித்து வைக்கிறார். அதனால மறுநாள் முருகன் தெய்வானை திருமண வைபவத்தோடு தான் இந்த சூரசம்ஹார விழா அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது. கிருத்திகை அப்படின்னா திருத்தணி, இங்க மட்டும் சூரசம்ஹார விழா நடக்காது. தைப்பூசம்னா பழனி, கந்த சஷ்டி அப்படின்னாலே திருச்செந்தூர் தான். வேல் என்றால் அது கொல்லும் ஆயுதம் அல்ல, அது ஆணவத்தை அழித்து நற்கதி தரக்கூடிய ஒரு பரமானந்தமான வழிபாட்டு பொருள் அப்படின்னு நம்பப்படுது. அதனால தான் வேல்வேல் வெற்றிவேல் அப்படின்னு முருக பக்தர்கள்லாம் முழங்குறாங்க. அந்த வேல் ஒரு பிறவி துன்பத்தை அழித்து முருகனோட திருவடியில நிரந்தரமா வசிக்கக்கூடிய முக்தி இன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சூரசம்ஹாரம் கந்தனால ஐப்பசி சஷ்டி திதியில நிகழ்த்தப்பட்டதனால தான் இது கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லப்படுது. முருக பெருமான் அசுரர்களான சூரபத்மன் மற்றும் அவனோட தம்பிய அழிக்க போர் புரிந்த திருவிளையாடலை தான் நாம கந்த சஷ்டி விழாவா கொண்டாடி மகிழ்றோம்.